Good morning, students. இப்போ வந்து நம்ம பவர் பிளான்ட்ல வந்து யூனிட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து so far we discussed about working principle of thermal power plant and then Rankine cycle ஓட working principle பார்த்திருந்தோம். அதோட efficiency improvemtation methods ன்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருந்தது. Rankine reheat cycle and Rankine regeneration cycle. ஓகேவா? இப்போ இந்த வீடியோல வந்து எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் தான் cogeneration system. Then வந்து cooling towers and draught system. Cogeneration systemன்றது ஒரு செப்பரேட் கான்செப்ட். கூலிங் டவர்ஸ் அண்ட் draught system அப்படின்றது வந்து நமக்கு வந்து பாய்லர் உடைய ஒரு அக்சசரிஸ். ஓகேவா? இப்போ வந்து ஒன் செகண்ட். இப்போ இந்த இமேஜ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு எலிமெண்ட்டை காமிச்சிடுறேன். அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றது அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டவர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம் பாத்தீங்கன்னா சிம்னி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரபோலிக் கர்வ் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த பிக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து கூலிங் டவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து ரெண்டு கூலிங் டவர்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து தெர்மல் பவர் பிளான்ட் உடைய ஒரு ஃப்ரண்ட் வியூல வந்து இருந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் தி லாங் டவர் சிம்னி. இந்த இதுக்கு நேம் வந்து கூலிங் டவர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த கோஜெனரேஷன் சிஸ்டம் செப்பரேட் கான்செப்ட். இந்த கூலிங் டவர்ஸும் டிராட் சிஸ்டமும் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் உடைய ஒரு அக்சசரிஸ். ஸ்டாஃப் இன்சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டி சுரேஷ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அனதர் ஃபேக்கல்டி இன்சார்ஜ் வந்து மிஸ்டர் பி சிவசுப்ரமணியம், காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஆல்ரெடி டாபிக்ஸ் டு பி நம்ம லேர்ன் பண்ணக்கூடியது வந்து கோஜெனரேஷன் சிஸ்டம், கூலிங் டவர்ஸ் அண்ட் டிராட் சிஸ்டம்ஸ். இது ஒன்னொன்னையும் பத்தி நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். கொஞ்சம் பவர் பிளான்ட் சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வந்து கொஞ்சம் வந்து டெப்தா இருக்கும். டெப்த் இந்த சென்ஸ் இது வந்து நீங்க சப்போஸ் எத்தனை பேர் வந்து நம்ம எனர்ஜி செக்டர்ல போய் ஒர்க் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து கண்டிப்பா நான் இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் வந்து சப்போஸ் அங்க நீங்க போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து கோஜெனரேஷன் சிஸ்டம் வந்து நம்ம பார்ப்போம். cogeneration system. Before that அதோட டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க. It is an energy conservation technology. எனர்ஜி கன்சர்வேஷன்னா எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து செலவழிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம விரும்ப மாட்டோம். எனர்ஜி ஆர் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் தி சீக்வென்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்டீம் எனர்ஜி. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கோஜெனரேஷன் சிஸ்டம் அப்படின்னாலே நம்ம வந்து ரெண்டு ப்ராடக்ட வந்து நம்ம வந்து அவுட்புட்ல கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்டீம் எனர்ஜி. இந்த ஸ்டீம் எனர்ஜி வந்து ஸ்டீம் வச்சு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சது, நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் பவர் வச்சு என்ன செய்ய போறோம், நம்ம வந்து வீட்டுல யூஸ் பண்றோம் எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நமக்கு வந்து ரன் ஆகணும்னா கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்ம வந்து இப்ப ரன் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து ஃபைனலா நான் என்ன கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு சிம்பிளா வந்து யாரு கேட்டாலுமே கோஜெனரேஷன் அப்படின்னா கோனாலே வந்து இன் அடிஷன் அப்படின்னு ஒரு மீனிங் வரும், இல்ல போத் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப கோஜெனரேஷன் அப்படின்னா நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்டீம் எனர்ஜி. எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம வந்து பவரை வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே அதுல இருந்து ரன் ஆக போகுது. ஸ்டீம் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அது நம்ம யூஸ் பண்ண போலாம். அப்ப கோஜென் அப்படின்னாலே அந்த இடத்துல ரெண்டு பை ப்ராடக்ட் நீங்க ஞாபகம் வைக்க போறீங்க, எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்டீம் எனர்ஜி. இதுல as usual வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ரெண்டு சைக்கிள், அதாவது ரெண்டு சைக்கிள் நேம் வந்து என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் நேம் வந்து டாப்பிங் சைக்கிள், அனதர் சைக்கிள் நேம் வந்து பாட்டமிங் சைக்கிள். இப்போ ஒவ்வொரு சைக்கிளை பத்தி நம்ம வந்து இண்டிவிஜுவலா பார்த்துருவோம். வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் மட்டும் மைண்ட்ல கொண்டு போங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே உங்களுக்கு வந்து இருக்காது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, கோஜெனரேஷனாலே அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ஸ்டீமையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. Then we go for first cycle, name is the topping cycle. This is the topping cycle slide. So let's நாங்க ஒரு சின்ன ஒரு லேஅவுட் நான் கொடுத்திருக்கேன் நானு. அப்ப என்ன சார் டாப்பிங் சைக்கிள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோஜன்ல அப்படின்னாலே அப்ப ரெண்டு ப்ராடக்ட், ஒன்னு எலக்ட்ரிசிட்டி ஒன்னு ஸ்டீம் ப்ரொடக்ஷன். அப்ப வந்து இதுல வந்து ரெண்டு எய்ம் இருக்கு, பிரைமரி எய்ம், செகண்டரி எய்ம். அப்ப டாப்பிங் சைக்கிளுடைய பிரைமரி எய்ம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாலே அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் நம்ம பிரைமரி எய்மை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். செகண்டரியா தான் யாரை வச்சிருப்போம்னா இந்த ஸ்டீம் ப்ரொடக்ஷனை வச்சிருப்போம். அதுக்கு தான் இந்த லேஅவுட் வந்து நான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இந்த காம்பனன்டோடைய எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம
ப்ரீவியஸா செமஸ்டர்ல படிச்சிருக்கோம், எல்லாமே நம்ம உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் நான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது இந்த இந்த யூனிட்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் வந்து கண்டிப்பா ஞாபகம் வரும். ஒரு கம்ப்ரஸர், கம்பஷன் சேம்பர் ஆர் கம்பஸ்டர், ஃபைனலா வந்து ஒரு கேஸ் டர்பைன் இருக்கு. கம்ப்ரஸரை ரன் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு வந்து பவர் தேவைப்படும், அது டர்பைன்ல இருந்து கப்பல் பண்ண போறோம். ஃபைனலா கேஸ் டர்பைன்ல இருந்து ஒரு எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இங்க ஏதாவது சம்திங் ஒரு ரெக்கவரி பாய்லர் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டீம் டர்பைன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் நம்ம அந்த இந்த ஸ்டீம் வந்து வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம கொடுத்துட போறோம். அப்ப டாப்பிங் சைக்கிள் அப்படின்னாலே என்ன செய்ய போறோம்னா அதோட பிரைமரி எய்ம் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், செகண்டரி எய்ம் ஸ்டீம் ப்ரொடக்ஷன். அப்ப பிரைமரி அப்படின்னாலே எலக்ட்ரிசிட்டின்றது ஜென்ரேட்டர் மூலமா. அப்ப கம்ப்ரஸர் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு கம்ப்ரஸர் இஸ் ஏ மெக்கானிக் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல, நான் எக்ஸ்பிளைன் பண்ண அது சிம்பிளா தான் இருக்கும், அதனால உங்க ஸ்டைல நான் கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா, கம்ப்ரஸர் இஸ் ஏ மெக்கானிக்கல் டிவைஸ் which is used for converting low pressure air into high pressurized air. First point is over. அப்ப low pressure air, it receives low pressure air from the atmosphere and converts that into high pressurized air. First point is over. Then high pressurized air enters into your combustion chamber. அப்ப கம்பஷன் சேம்பர்ல ஹை ப்ரெஷரைஸ்ட் என்டர் ஆயாச்சு. அப்ப ஃபியூவல் சப்ளை பண்ணுவோம்ல, ஃபியூவல் நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுக்கணும். நேச்சுரல் கேஸ், இல்ல வந்து ப்ரோபேன், இல்ல பியூட்டேன், இல்ல கெரோசின், எந்த ஃபியூவல்னாலும் வந்து நீங்க வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஹை ப்ரெஷர்ல. அப்ப ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர் உள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கு, ஹை ப்ரெஷரைஸ்டு ஃபியூவலை வந்து நீங்க வந்து நாசல் இன்ஜெக்டர் மூலமா இங்க இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. அப்ப ரெண்டுமே ஹை ப்ரெஷரைஸ்டு கண்டிஷன், ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், கம்பஷன் நடக்கும், ஃபயரிங் நடக்கும். அப்ப நடக்கிறதுனால அவுட்புட்ல நம்ம என்ன கிடைக்கும், ஹாட் கேசஸ். ஹாட் கேசஸ் வந்து கண்டிப்பா வெளியில வரப்போகுது. அப்ப ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர் ஹாட் கேசஸ் இந்த அவுட்புட்ல நீங்க இங்க எடுத்துருவீங்க. ஓகேவா? அப்ப இன்சைட் தி கம்பஸ்டர் ஆர் கம்பஷன் சேம்பர் we are creating combustion by using of pressurized air and pressurized fuel. அப்ப இங்க அவுட்புட்ல என்ன கிடைக்க போகுது, ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர், ஹாட் கேசஸ் வந்து இங்க கிடைக்க போகுது. அப்ப டர்பைனால என்ன செய்வீங்க, டர்பைன் ரன் பண்றது இப்போ ஹாட் கேசஸ் ரெடியா இருக்கு. அப்ப டர்பைன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, உள்ள எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலே டர்பைன் என்டையர் ஸ்ட்ரக்சருமே என்ன செய்ய போகுதுன்னா ரொட்டேட் ஆக போகுது. அப்ப டர்பைன் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. டர்பைனுடைய ஷாஃப்டை வந்து எங்க கப்புள் பண்றீங்கன்னு பாருங்க, இங்க ஒரு ஜென்ரேட்டர்ல கப்புள் பண்ணிட்டு பிரைமரி எய்ம் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இதுல இருந்து வந்து பவரை வந்து நம்ம எங்க எடுத்துக்கிறோம்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நம்ம அப்ளையன்சஸ் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த டர்பைன்ல இருந்து வர பவர் வந்து யார ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க, கம்ப்ரஸர் ரன் பண்றதுக்கு. இனிஷியலா வந்து கம்ப்ரஸர் ரன் பண்றதுக்கு we need to supply electricity. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம தான் கொடுத்து ரன் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஒரு ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டர்பைன்ல இருந்து பவர் வந்து யாருக்கு போக ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு போக ஆரம்பிச்சிடும். ரிமைனிங்கா டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ணி முடிச்சோடனே வர எக்ஸாஸ்ட் கேசஸ் எங்க அலோவ் பண்ண போறீங்கன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பாய்லர். அப்ப அது என்ன பேர் அதுலயே இருக்கு. பவர் பிளான்ட பொறுத்தவரையும் எதையுமே வந்து நீங்க மைண்டு கொண்டு போகணும் இல்ல, அந்த வேர்ட்லயே வந்து நமக்கு எக்ஸாக்ட் மீனிங்கே இருக்கும். அப்ப அந்த பாய்லர் அப்படின்னாலே ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வேஸ்ட் ஹீட், வேஸ்ட் அப்ப இந்த கேஸ் டர்பைன்ல இருந்து வர எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அப்படியே வெளியில விட்டோம்னா நமக்கு வந்து there is no use. அப்ப அந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ல அந்த எக்ஸாஸ்ட் கேஸோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 300ல இருந்து 400 டிகிரி செல்சியஸ். அப்ப அதை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரை வந்து ஸ்டீமை மாத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனாலதான் இந்த பாய்லருக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பாய்லர். அப்ப இந்த பாய்லருக்கு ஹீட் எனர்ஜி எங்க இருந்து சப்ளை ஆகுது, இந்த டர்பைன் இருந்து வெளிவரக்கூடிய ஹாட் கேசஸ் இந்த பாய்லருக்குள்ள என்டர் ஆக போகுது. அப்ப என்னன்னு பாருங்க, அப்ப வந்து இந்த பாய்லர்னால என்ன சொல்லிருக்கு, ஒரு காயில் லைக் ஸ்ட்ரக்சர். அப்ப இன்சைடு தி காயில் வந்து என்ன ஃப்ளோ ஆகணும், வாட்டர் ஃப்ளோ ஆகணும். அவுட் சைடு தி காயில் அந்த வாட்டர் என்ன பண்ணணும், நீங்க ஸ்டீமா மாத்தணும்ல, அந்த ஸ்டீமா மாத்துறதுக்கு தேவையான கேஸ் தான் இந்த கேஸ் டர்பைனை சுத்திட்டு வெளியில வருது பாத்தீங்கன்னா அந்த ஹாட் கேசஸ், அது வந்து இந்த காயிலுக்கு அவுட் சைட்ல டிராவல் ஆகும். அப்ப ஹீட் டிரான்ஸ்பர் நடக்க போகுது, கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்பர் நடக்கும், அது உங்களுக்கே தெரியும். அப்ப இன்சைடு தி காயில் பிரஷரைஸ்டு வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அவுட் சைடு தி காயில்ல வந்து இங்க ஹாட் கேசஸ் from the gas turbine அது ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து அந்த ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு, 300ல இருந்து 400 டிகிரி செல்சியஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள போன வாட்டர் என்ன செய்யும், ஸ்டீமா மாறியாச்சு. அப்ப அந்த ஸ்டீமை வச்சு என்ன ரன் பண்ணலாம், ஸ்டீம் டர்பைனை ரன் பண்ணலாம். அப்ப அந்த ஸ்டீம் டர்பைனை ரன் பண்ணி முடிச்சுட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய
ஸ்டீமை பாத்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ண போறோம்னா ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்க போறோம். ப்ராசஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணுமே இல்லப்பா. இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம க்ளோத் எல்லாம் வந்து ட்ரை பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஸ்டீம் இல்லாம அவங்களால பண்ண முடியாது. சுகர் கேன் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பா வந்து அந்த மொலாசஸ் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ட்ரை பண்றதுக்கு ஸ்டீம் தேவைப்படும். அப்ப இங்க ஸ்டீம் டர்பைன்ல இருந்து நம்ம இங்க பவரையும் எடுத்துடுறோம். அது போக ஸ்டீம்ல இந்த டர்பைன் விட்டு வெளிவரக்கூடிய இந்த ஸ்டீமை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்ற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ட்ரையிங்க்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரியிலே நம்ம அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணலாம். ஓகேவாப்பா? இதுதான் வந்து டாப்பிங் சைக்கிளுடைய கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டாப்பிங் சைக்கிள்னாலே நம்ம பிரைமரி எய்ம் இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் டர்பைன்ல இருந்து வர எக்ஸாஸ்ட் கேஸை வச்சுட்டு இந்த வேஸ்ட் ஹீட் பாய்லர் ரன் பண்ணி அதுல இருந்து வர ஸ்டீமை யூஸ் பண்ணி இங்க ஸ்டீம் டர்பைன் ரன் பண்றீங்க. அந்த ஸ்டீம் டர்பைன்ல இருந்து வர எக்ஸாஸ்ட் ஸ்டீமை வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லி கொடுத்துறோம்னா, அதை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கோ ஒரு சுகர் இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல ஒரு ரிஃபைனரி இண்டஸ்ட்ரிக்கோ நம்ம வந்து இந்த ஸ்டீமை வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த ஸ்டீமை வந்து வேற பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப டர்பைன் தானே அஸ் யூஸ்வல் ஒரு ஷாப்ட போட்டுட்டு நம்ம வந்து ஜெனரேட்டர் கொடுக்கணும், இங்கேயும் நம்ம பவர் எடுத்துக்கலாம். அப்ப டாப்பிங் சைக்கிளோட பிரைமரி எய்ம் என்ன சொல்றோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். செகண்டரி எய்ம் நம்மளுடைய ஸ்டீம் ப்ரொடக்ஷன். தட்ஸ் ஆல் அபவுட் தி டாப்பிங் சைக்கிள். Then we are going to see about the bottoming cycle. அப்படியே வைஸ் வர்சாப்பா. ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து யாரு, ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணிருங்க. செகண்டரி எய்ம் என்ன பண்ண போறீங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். அப்படியே பார்த்துருவோம். இங்க வந்து ஒரு பாய்லர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். அந்த பாய்லருக்குள்ள வந்து வாட்டர் இருக்கும். அப்ப ஃபியூவல் அலோவ் பண்ண போறோம். அப்ப கண்டிப்பா உள்ள வாட்டர் எல்லாமே ஸ்டீமா மாறுமா, அந்த ஸ்டீமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாய்லர்ல இருந்து வெளிவரக்கூடிய ஃப்ளூ கேசஸ் இருக்கு பாத்தீங்களா. பாய்லர்னால என்ன சொல்லியிருக்கோம், வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்தணும். அப்ப இது இப்ப இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சின்ன பாய்லர் இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங்ல நீங்க எடுத்துக்கணும். அப்ப பாய்லருக்குள்ள கண்டிப்பா வாட்டர் ஃப்ளோ ஆகும், ஃபியூவல் சப்ளை பண்ண போறோம், ஹாட் கேசஸ் ஃப்ளூ கேசஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஃப்ளூ கேஸுக்கு வந்து வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்தி அந்த ஸ்டீமை வந்து இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூ கேஸ் எங்க டிராவல் ஆகுதுன்னு பாருங்க, திருப்பி வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பாய்லர். அப்ப இங்க வந்து என்ன செய்யறோம், ஒரு பாய்லர் இருக்கு. அப்ப பாய்லர் இருந்து வெளிவர ஃப்ளூ கேஸ்ல டெம்பரேச்சர் கண்டிப்பா இருக்கும். அடிஷனலாவும் நம்ம வந்து ஃபியூவலை சப்ளை பண்ணி இன்னும் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் ஃப்ளூ கேஸ் வந்து எந்த பாய்லர் கொடுக்க போறோம்னா வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பாய்லருக்கு. அப்ப இது ஒரு ரெக்கவரி பாய்லர். இன்சைடு தி காயில் வந்து என்ன செய்ய போறோம்ப்பா, நம்ம வந்து என்ன அலோவ் பண்ண போறோம், பிரஷரைஸ்டு வாட்டர். அவுட் சைடு தி காயில் வந்து இந்த பாய்லர் இருந்து வெளிவரக்கூடிய ஹாட் கேஸ் ஃப்ளூ கேசஸ். அப்ப வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போகுது, இந்த ஸ்டீம் வரணும். ஸ்டீம் டர்பைனை ரன் பண்றோம். ஸ்டீம் டர்பைனை வச்சு இங்க வந்து வெளியில எதுவும் இந்த ஸ்டீம் எடுக்க மாட்டீங்க, டைரக்டா இந்த ஸ்டீம் டர்பைனை எதோட கப்பல் பண்ணி விட்டுறீங்கன்னா ஜெனரேட்டர். அப்ப இங்க பவர் எடுத்துறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ரெக்யர்மெண்ட்னு சொல்ற ஸ்டீம் எனர்ஜியை எடுத்து நம்ம வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சுகர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட போறோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்றதுக்காக சப்ளிமெண்டல்னா ஒண்ணுமே இல்லப்பா, அடிஷனல் ஃபியூவல். அடிஷனலா இங்க ஃபியூவலை சப்ளை பண்ணி ஹாட் கேஸ் உடைய டெம்பரேச்சர், இந்த ஃப்ளூ கேஸ் உடைய டெம்பரேச்சர் இன்னும் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன கொடுக்க போறோம், இந்த வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பாய்லர் கொடுக்கும். இந்த ஸ்டாக்னா என்ன சார், இந்த ஃப்ளூ கேஸ் வந்து இதை வாட்டரை வந்து ஹீட் பண்ணி விட்டுட்டு வெளியில போகுது பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ன்றது சிம்னின்றதான் மீனிங், ஒண்ணுமே இல்ல. அந்த ஹாட் கேஸ் எல்லாமே சிம்னி வழியா நம்ம வெளியில அலோவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளூ கேசஸ் எல்லாமே இதை உள்ள போற வாட்டரை வந்து ஹீட் பண்ணி விட்டுரும். ஃபைனலா ஸ்டீம் கிடைக்கும். இந்த ஸ்டீம் வந்து டர்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சுட்டு சுத்த வச்சிரும், ரொட்டேட் ஆகி பண்ண வச்சுட்டு ஃபைனலா வந்து என்ன செய்ய போறோம், ஜெனரேட்டர் கப்பல் பண்ண போறோம், பவர் எடுக்க போறோம். அப்ப டாப்பிங் சைக்கிள் அப்படின்னாலே அங்க பிரைமரி எய்ம் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், செகண்டரி எய்ம் வந்து ஸ்டீம் ப்ரொடக்ஷன். பாட்டமிங் சைக்கிள் என்ன பண்ண போறோம், பிரைமரி எய்ம் வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து எங்க கொடுத்துறோம், இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வர ஹாட் கேசஸ்ல அடிஷனலா ஃபியூலையும் சேர்த்து இங்க இருந்து பவரை நம்ம ஜெனரேட் பண்ணி முடிச்சிடறோம். So far we discussed about two cycles, only stopping cycle, another one is the bottoming cycle. Co-generation ஒண்ணுமே இல்லப்பா, ரெண்டு பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி, செகண்ட் வந்து ஸ்டீம் ப்ரொடக்ஷன். That's all about it. What are all the இந்த co-generation system எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த பிளான்ட்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா வெளியில இருந்து பவரை வாங்குறதை விட அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து டாப்பிங் சைக்கிளை யூஸ் பண்ணி பவர் எடுத்திருப்பாங்க. அந்த பவரை வச்சுட்டு அங்க இண்டஸ்ட்ரியில நிறைய எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டிஸ் இருக்கும், அது ரன் பண்றது யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்க, ஸ்டீமை
வச்சுட்டு வேற ஏதாச்சும் வால்வ் ஆப்ரேட் பண்றது, ட்ரை பண்றதுக்கு, அப்புறமேட்டு இந்த சுகர் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மொலாஸ்ன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு, அந்த இதை வந்து ட்ரை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பர்பஸுக்கு தேவை இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து கோஜென் சிஸ்டத்தை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. கோஜென் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க வெளியில இருந்து வாங்காம அவங்களுக்கு தேவையான கரண்ட்டை வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க, ஸ்டீமையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க, ரெண்டு பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆயிருது. ஓகேவா? இந்த தான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பேப்பர் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், சுகர் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங், பெட்ரோலியம் ரிஃபைனரி, கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இப்போ வந்து so far we discussed about the detailed explanation about the cogeneration system. Then we are going to discuss about the second concept. என்ன சொல்லியிருந்தோம்ப்பா, கூலிங் டவர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். Let's see about the cooling towers involved in the thermal power plant. Okay. Students, இப்போ வந்து இந்த செகண்ட் கான்செப்ட் வந்து கூலிங் டவர். ஒரு நிமிஷம்ப்பா. கூலிங் டவர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே வந்து காமிச்சிருந்தேன். இதுதான்ப்பா ஒரு பேரபோலிக் ஷேப்ல வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பவர் பிளான்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு வந்து கூலிங் டவர். இது டாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு ஸ்டீம் வெளியில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க அங்க விசிட் பண்ணிருக்கீங்க இல்ல விசிட் பண்ண போறீங்கன்னா அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எதுல மேக் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரீட்ன்றது உங்களுக்கு தெரியும். சிமெண்ட் பிளஸ் அக்ரிகேட், சாண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா அந்த நம்ம வந்து காங்கிரீட்னு சொல்றோம். அந்த காங்கிரீட்ல இந்த பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கும், கீழே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடியில வந்து கண்டிப்பா ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா இங்க அவுட் சைடு ஏர் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வந்து இந்த இன்சைடு ஸ்ட்ரக்சர் உள்ள வந்து ஹாலோவா தான் இருக்கும். அதுக்குள்ள என்னென்னலாம் எலிமெண்ட் இருக்கு இங்க நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா நான் சொல்லிடுறேன். இது பேரபோலிக் கர்வ்ல இருக்கு. அப்ப இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இதுக்குள்ள வந்து டிராவல் ஆகி வெளியில போறதுக்கு கண்டிப்பா பேசேஜ் இருக்கு. ஓகேவாப்பா? இப்ப வந்து என்னன்னு இது வந்து எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெர்மல் பவர் பிளான்ட்ல இது ஒரு மெயின் ஸ்ட்ரக்சர், காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான். இதோட பேசிக் பிரின்சிபல் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் கூலிங் வாட்டர் சர்க்கியூட் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். கண்டென்சருக்கு வந்து கூலிங் வாட்டரை வந்து சப்ளை பண்றதுக்கு வந்து எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கூலிங் டவர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அங்க நான் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் வந்து ஏதோ ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து டீடைல்டா அதை பத்தி பார்த்துருவோம். ஒரு நேம் இருக்கு அப்படின்னாலே அது வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே யாரு கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம். கோஜன் அப்படின்னாலே இப்போ உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்? கோனாலே போத், அப்ப எலக்ட்ரிசிட்டி அஸ் வெல் அஸ் ஸ்டீம் எனர்ஜி அப்படின்னு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ கூலிங் டவர்ஸ், அப்போ ஏதோ ஒண்ணு கூல் பண்ண போகுது, அப்ப பெரிய டவர் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு டவர்ஸ் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப சப்ளையிங் கோல்டு வாட்டர், அப்ப இந்த ரேஞ்ச் ஆஃப் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 30 டிகிரி அந்த ரேஞ்சில் வந்து அந்த வாட்டரை வந்து நம்ம கண்டென்சர் காயிலுக்குள்ள சப்ளை பண்றதுக்கு இந்த கூலிங் டவர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இங்க ஃபுல்லாவே உள்ள வந்து ஹாலோ மாதிரி தான் இருக்கும். அப்ப இங்க வந்து உள்ள வந்து வெளியில இருந்து ஏர் வந்து உள்ள டிராவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து இதுலயே வந்து என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் ஆர் சப்ளையிங் கோல்டு வாட்டர் டு தி கண்டென்சர் காயில். அப்ப கண்டென்சர் காயிலுக்குள்ள கோல்டு வாட்டரை சப்ளை பண்றதுக்கு எது யூஸ் ஆக போகுதுன்னா இந்த கூலிங் டவர்ஸ் வந்து யூஸ் ஆக போகுது. திருப்பி கண்டென்சரை விட்டு வெளியில வரும் பாத்தீங்களா, அப்ப ஹாட் வாட்டர் வெளியில வரும், திருப்பி அதை கோல்டு வாட்டரா இது மாத்த போகுது. அது எப்படி சார் மாத்துது அப்படின்றத நம்ம ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் உங்களுடைய கவனம் வந்து இங்க இருக்கட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் வந்து நேச்சுரல். அப்ப நேச்சுரல் அப்படின்னாலே அங்க கண்டிப்பா எந்த மெக்கானிக்கல் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ண, we are not using the any kind of mechanical element in this system. ஓகேவா? அப்ப வந்து நேச்சுரல் டிராஃப்ட் அப்படின்னாலே அங்க மெக்கானிக்கல் டிவைஸ் இருக்காது அப்படின்னு மைண்ட் கொண்டு போயிருங்க. நேச்சுரலா மட்டும்தான் அது நடக்க போகுது. ஓகேவா? மெக்கானிக்கல் டிராஃப்ட் அப்படின்னாலே கண்டிப்பா அங்க மெக்கானிக்கல் டிராஃப்ட்னாலே மெக்கானிக்கல் எலிமெண்ட் கண்டிப்பா வச்சிருப்போம். ஏதோ ஒரு ஃபேனோ இல்ல ஒரு ப்ளோயரோ எதுவுமே கண்டிப்பா அங்க கண்டிப்பா இன்வால்வ் ஆகும். அப்ப நேச்சுரல் டிராஃப்ட்ல there is no mechanical element. அது வந்து நேச்சுரலா அதுபடி நடக்கும். மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன், ஃபோர்ஸ்டு அண்ட் இன்டியூஸ்டு. அது என்ன சார் ஃபோர்ஸ்டு இன்டியூஸ்டு? அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம வந்து கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப நேச்சுரல் டிராஃப்ட் அப்ப ஃபர்ஸ்ட் எங்க எடுப்பீங்க? கண்டென்சரை விட்டு வெளியில வர்றது என்னப்பா சொல்லியிருக்கோம்? ஹாட் வாட்டர். அந்த ஹாட் வாட்டரை இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, இதான் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன். அப்ப வாட்டரை வந்து இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர், அப்ப வந்து நம்ம வந்து அசால்ட்டா அப்படியே மொத்தமா அப்படியே விட முடியாது. விட்டோம்னா நம்ம வந்து அன்ஈவனா அங்கிட்டு போய் சிதறி விழுந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டரோட எதை அட்டாச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஒரு ஸ்லைட்ல நான் இத
இந்த கான்செப்ட் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ற சரியா கவனிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸா இருக்கிற இந்த ஃபோர்ஸ்ட் டிராஃப்டும் சரி இந்த இன்டியூஸ்ட் டிராஃப்டும் சரி சிம்பிளா உங்களுக்கு நீங்க புரிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அப்போ இனிஷியலா வந்து இந்த ஹாட் வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி கண்டென்சர். ஓகேவா, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். கூலிங் டவருக்கு இன்புட் கண்டென்சர்ல இருந்து வரணும். அப்போ இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன் வழியா போகும். அப்ப நாசில் எதுக்கு? டு இன்க்ரீசஸ் தி வெலாசிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப நல்லா ஸ்ப்ரே மாதிரி நல்லா அப்படியே பண்ணி விடுது. அப்ப இது என்ன சார் இப்படி ஒரு கிரில் மாதிரி வச்சிருக்காங்க, மெஷ் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா கூலிங் ஃபில். அப்ப இங்க இருந்து வர வாட்டரை வந்து சின்ன சின்ன டிராப்லெட் பார்ட்டிகளா மாத்துறது தான் இந்த கூலிங் ஃபில்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கூலிங் ஃபில்ஸ் ஆர் நத்திங் பட் it is used for converting water droplet into smaller வாட்டர் டிராப்லெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த வாட்டரை வந்து பிரேக் பண்ணி ஸ்மாலர் வாட்டர் டிராப்லெட்டா மாத்தி எங்க கொடுத்துறீங்க? இந்த பாட்டம்ல வந்து ஸ்டோர் பண்ண வச்சிருங்க. அதுக்கப்புறம் இத வந்து சார் எப்படி சார் நம்ம கூல் பண்ணணும், அதை வந்து நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நேச்சுரல்ப்பா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து கோல்டு வாட்டர் என்ன செய்ய போகுது? சாரி இங்க வந்து ஹாட் வாட்டர் வந்து 70 டிகிரி ஹாட் வாட்டர் இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஸ்ப்ரே பண்ண போறோம், நாசில் வழியா ஸ்ப்ரே பண்ண போறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இது வந்து காங்கிரீட் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். அது அது வழியா வந்து இந்த ஸ்ப்ரே ஆன ஹை வெலாசிட்டி வாட்டர் வந்து இது அப்படியே ஸ்ப்ரே ஆயிட்டு இருப்பா. இது என்ன சார் இந்த ஏரோ மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஏர் வந்து கண்டிப்பா எங்க இருந்து இங்க போகும்? அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து இந்த இன்னர் வழியா இந்த இந்த பேசேஜ் வழியா அப்படியே அந்த ஹாட் வாட்டர் மேல டச் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? டியூ டு டென்சிட்டி டிஃபரன்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. நேச்சுரல் டிராஃப்ட்னால டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால ஏர் வந்து எங்க இருந்து எங்க போகும்? அட்மாஸ்பியர் வெளியில இருந்து இந்த இன்னர் ஸ்ட்ரக்சருக்குள்ள இப்படி உள்ள ஃப்ளோ ஆக போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரோட டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும்? அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன செய்யும்? ரெடியூஸ் ஆகும். அப்ப அந்த ஏர் வந்து அந்த வாட்டர்ல இருக்க டெம்பரேச்சரை கேரி அவுட் பண்ணி ஹாட் ஏரா வெளியில போயிடும். வெளியில போதா இங்க வந்து என்ன செய்ய போறோம்? ட்ரிஃப்ட் எலிமினேட்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நம்ம வந்து கண்டிப்பா கூலிங் டவர்ஸ்ல வந்து வாட்டரை வந்து தான் கூல் பண்ண போறோம். அந்த வாட்டர் எஸ்கேப் ஆகி வெளியில போயிடக்கூடாது ஏரோட சேர்ந்து. அப்ப ஏரோட சேர்ந்து வாட்டர் எஸ்கேப் ஆகி போகாம இருக்கிறதுக்காக தான் யாரை வச்சிருக்கோம்? இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர்ஸ். எலிமினேட்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்லப்பா, ஏர்ல இருந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸை எலிமினேட் பண்ணி திருப்பி நமக்கு பாட்டம் போர்ஷன்லயே வந்து கீழே வந்து செட்டில் டவுன் பண்ண வச்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் தான். இது வந்து நேச்சுரலா நம்ம வந்து எந்த மெக்கானிக்கல் டிவைஸும் யூஸ் பண்ணல. நான் நார்மலா டியூ டு டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால இந்த ஏர் வந்து இந்த ஹாட் வாட்டர் வந்து கூல் பண்ணும். ஆனா இது அந்த அளவுக்கு வந்து நம்ம எஃபிசியன்ட் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேச்சுரலா நடக்குது. அப்ப வந்து கூலிங் வந்து டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் குறைக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி நம்ம பண்ணலாம். எந்த பவர் யூட்டிலிட்டிஸும் யூஸ் பண்ணாம நம்மளால நேச்சுரலா இதை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இனிஷியலா வந்து நேச்சுரல் டிராஃப்ட். டியூ டு தி டென்சிட்டி டிஃபரன்ஸ் ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? இந்த வெளியில இருந்து அட்மாஸ்பியர்ல இருந்து டிராவல் ஆகி அப்படி இதுக்குள்ள போகுது. அதுதான் இந்த செக்ஷன். அப்ப இங்க இருந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே ஆயிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு குறைக்க முடியாதுப்பா. இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸுக்காக இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நாசிலுடைய பர்பஸ் இன்க்ரீசஸ் தி வெலாசிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப சின்ன சின்ன ஃபைன் ஸ்ப்ரேவா வெளியில வரும். அதையும் வந்து சின்ன சின்ன டிராப்லெட்டா மாத்துறதுக்காக இந்த ஃபில்ல வச்சிருக்காங்க, கூலிங் ஃபில்ஸ். ஓகேவா? இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டரோட என்ன சொல்லியிருந்தேன் நானு? இப்ப வந்து ஏர் வந்து இந்த வாட்டரோட சேர்ந்து இந்த வாட்டர் மேல டிராவல் ஆகி தான் மேல போகுது. அப்ப அந்த ஏர்ல வந்து எந்த வாட்டர் மாலிகூலும் கேரிட் அவுட் பண்ணி வெளியில போயிடக்கூடாது. அப்ப வாட்டர் மாலிகூல்ஸ் கேப்சர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர். அப்ப ஹாட் ஏர் மட்டும் வெளியில போகும். அப்ப உள்ள போகும்போது வந்து சாதாரண ஏரா போகும். அப்ப வாட்டர் இருக்க டெம்பரேச்சரை வந்து இந்த ஏர் வந்து எடுத்துக்கிட்டு ஹாட் ஏரா அப்படியே வெளியில போகுமா? அதுதான் வெளியில போகும். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீம் மாதிரி உங்களுக்கு வெளியில வந்து போயிட்டு இருக்கும். நீங்க அந்த பவர் பிளான்ட் விசிட் பண்ணும்போது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். So far students we discussed about natural draft. Natural draft நீங்க சொன்னீங்கனாலே டென்சிட்டி டிஃபரன்ஸ் என்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்னோட எக்ஸ்பிளனேஷன் நான் கிளியரா கொடுத்துட்டேன். ஃபைனலா இங்க கோல்டு வாட்டர் வந்து எங்க சப்ளை ஆகும்? திருப்பியும் கண்டென்சர் காயிலுக்குள்ள போகுது. கண்டென்சர் வந்து அங்க என்ன சொல்றோம், வேப்பர் வந்து லிக்விடா மாத்தும். திருப்பி அந்த ஹாட் வாட்டர் திருப்பி இந்த ஸ்ப்ரே ஹெட்டருக்குள்ள வரப்போகுது. இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர். Now we are going to see about the mechanical draft. நான் பேர் சொல்லிட்டேன், forced draft, induced draft இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க ஃபேன் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. forced draft பத்தி பார்ப்போம். ஓகே, this slide shows the mechanical draftல first type. சார் அது என்ன சார் அங்க டவர் மாதிரி ஒரு பேரபோலிக் கர்வ் மாதிரி போட்டு இங்க வந்து சார் ஜஸ்ட் ஒரு வெர்டிகல் லைன் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து இந்த பேரபோலிக் கர்வ் இப்படி இந்த மாதிரி தான் இப்படி போகும்.
இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்க போகுது. அப்ப ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட், அப்ப உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க, ஹாட் வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தி கண்டென்சர். அப்ப வந்து இந்த நாசில் வந்து அதை என்ன செய்யும், ஸ்ப்ரே பண்ண போகுது. இங்க வந்து ஃபில் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க, மெஷ் மாதிரி கொடுத்தாங்க. இங்க வந்து பாக்ஸ்ல வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்காங்க. ஃபில்லோட பர்பஸ் வந்து இங்க இருந்து வர வாட்டர் மாலிகூல்ஸ் சின்ன சின்னதா பிரேக் பண்ணி என்ன செய்யணும், இங்க பாட்டம்ல செட்டில் பண்ண வைக்கணும். ஒண்ணுமே இல்லப்பா, கூலிங் டவரோட அல்டிமேட் எய்ம் கண்டென்சர்ல இருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டருடைய டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏரை யூஸ் பண்ணி அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை கூல் பண்றோம். இதுதான் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்னாலே எங்க வச்சிருக்கீங்கன்னா, கீழே பாட்டம்ல வந்து அங்க கூலிங் டவருடைய பாட்டம்ல வந்து என்ன வைக்க போறீங்கன்னா, ஒரு சின்ன ஃபேனை வச்சிருக்கீங்க. அப்ப ஃபேன் மூலமா இந்த ஏர் என்னடா செய்யும், கூல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நேச்சுரலா நடக்கிறதுக்கும் இந்த ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப வாட்டர் டெம்பரேச்சர் குயிக்கா என்ன ஆகும், ரெடியூஸ் ஆயிரும். அப்ப இது வந்து ஒரு பெஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் ஃபார் கூலிங் தி வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபேன் இங்க ரொட்டேட் ஆகும். ஃபேன் ரன் ஆகுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கண்டிப்பா சிஸ்டத்தை வந்து எஃபிஷியன்டா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஸ்பெண்ட் பண்ணணும், வேற வழி இல்லை. அப்ப இந்த ஃபேனை ரன் பண்றதுக்கு நம்ம வந்து we need to supply electricity. அப்ப இந்த ஃபேன் ரன் ஆகும், வெளியில இருந்து ஏரை சக் பண்ணி ஃபோர்ஸ்ட் ஏரா யார் மேல டிராவல் பண்ண வைப்பா, அந்த ஹாட் வாட்டர் மேல டிராவல் பண்ண வைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏர் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து கேரிட் அவுட் பண்ணி வெளியில போகும்போது ஹாட் ஏர். இங்க ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் காமிக்கலப்பா, ட்ரிஃப்ட் எலிமினேட்டரோட யூசேஜ் பின்னாடியே சொல்லியிருந்தேன் நானு. அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்ல இருக்கிற சாரி ஏர் மாலிகூல்ஸ்ல இருக்கிற வாட்டர் டிராப்லெட்டை ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திருப்பி வாட்டரை வந்து திருப்பி அந்த கீழே வந்து தள்ளி விட்டுரும். நம்ம வந்து வாட்டரை வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த கூலிங் டவர் விட்டு வெளியில அனுப்பக்கூடாது. யார் வெளியில போனா போயிட்டு போகுது, ஏன்னா வாட்டர் வந்து நமக்கு முக்கியம். ஓகேவா? அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும். ஃபில்லோட பர்பஸ் வாட்டர் வந்து பிரேக், சின்ன சின்ன டிராப்லெட்டை பிரேக் அவுட் பண்றது. நாசிலோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும், ஹையர் வெலாசிட்டி ஜெட்டா மாத்துறது. இது வந்து ஒரு சின்ன ஹெட்டர் பா, இந்த ஹெட்டர் வழியா தான் இந்த வாட்டர் வரும். இங்க மேல டாப்ல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சு ட்ரிஃப்ட் எலிமினேட்டர், இட் ப்ரிவென்ட்ஸ் தி ஏர்ல இருக்கிற வாட்டர் வந்து மேல வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக அந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் வெளியில போகும்போது வந்து ஹாட் ஏர். அப்ப இந்த ஃபேன் இப்ப இனிஷியலா பாட்டம் போர்ஷன்ல வந்து நம்ம வந்து ஃபேனை வச்சுட்டோம் அப்படின்னாலே அது பேர் என்னது, ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட். ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட்னு ஒண்ணு இல்லப்பா, வெளியில இருந்து ஏரை சக் பண்ணி சிஸ்டத்துக்குள்ள கொடுக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட். அப்ப இது வந்து சிம்பிள் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் சோஃபார் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இந்த எல்லா வாட்டருமே, கோல்டு வாட்டர் எல்லாமே ஒரு சின்ன இடத்துல கலெக்ட் ஆகுறதுனால அந்த இதுக்கு பேர் என்னது, கேட்ச் பேசின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து கேட்ச்னா ஒண்ணு இல்லப்பா, கலெக்டட் அப்படின்ற ஒரு மீனிங்ல வரும். அப்ப ஃபைனலா இந்த வாட்டர் வந்து எங்க போய் டிராவல் ஆகும், திருப்பி கண்டென்சருக்கு உள்ள போகுது. கண்டென்சருடைய அவுட்புட் தான் ஹாட் வாட்டர். அதை வந்து நம்ம கூல் பண்றோம், திருப்பி இதை கூல் பண்ண வாட்டர் அதுக்கு இன்புட்டா கொடுத்துறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. போஸ்ட் டிராஃப்ட்னு ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம வந்து கூலிங் டவருடைய பாட்டம்ல ஒரு ஃபேனை வைக்க போறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பக்கா எஃபிஷியன்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் we are going to discuss about the type 2 மாடல். அது வந்து என்னன்னு பார்த்திருந்தோம், இன்டியூஸ்ட் டிராஃப்டா, இன்டியூஸ்ட் டிராஃப்ட் கூலிங் டவர் நம்ம பார்த்துருவோம். ஓகே, திஸ் இஸ் தி டைப் 2. அதோட டயக்ராம் எங்க இருக்கு, சேம் ஒர்க்கிங் பிரின்சிபல், ப்ரீவியஸ் சொன்ன அதே ஒர்க்கிங் பிரின்சிபல். ஆனா ஃபேனோட பொசிஷன் பாருங்க, எங்க வச்சிருக்கோம் பாருங்க, டாப்ல வச்சிருக்கோம். அப்ப டாப்ல இருக்கு அப்படின்னாலே வெளியில இருந்து என்ன சொல்றதுன்னா, உள்ள இருந்து ஏரை சக் பண்ணி வெளியில கொடுத்துரும். அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம இன்டியூஸ் டிராஃப்ட்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப வீட்டுல என்ன யூஸ் பண்றோம், நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்றோம். அப்ப உள்ள இருந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில அனுப்பிட்டு இருக்குல்ல. அப்ப கூலிங் டவருடைய பாட்டம்ல என்ன செய்யும், ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப இந்த ஃபேன் சுத்திட்டு இருக்கு. அப்ப இங்க இருந்து அப்படியே அட்மாஸ்பியர் ஏரை சக் பண்ணி மேல இழுக்கும், அப்படியே மேல இழுத்துட்டே இருக்கா. அப்ப இங்க வந்து என்ன செய்யும், கொஞ்சம் வாட்டர் வந்து அந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்லப்பா, ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட்னா கூலிங் டவருடைய பாட்டம்ல ஃபேனை வச்சிருங்க, இன்டியூஸ்ட் டிராஃப்ட்னா டாப்ல ஃபேனை வச்சிருங்க. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் தான் பெஸ்ட். ஏன்னா வந்து இது வந்து எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர்ல இருக்கும், கரோஷன் ஆக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் சில நேரம் ஒர்க்கிங்ல வந்து ப்ராப்ளம் வரும். இது வந்து உள்ள இன்சைட் தி கூலிங் டவர்ல வச்சிருப்போம். அதனால வந்து இதுல ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மத்த எல்லா ஒர்க்கிங் பிரின்சிபலும் சேம் தான். ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் லொகேட்டட் அட் தி பாட்டம், இன்டியூஸ் வெளியில இருந்து உள்ள வந்து ஏரை சக் பண்ண போது. இன்டியூஸ்ட் டிராஃப்ட்னு பாத்தீங்கன்னா இங்க அட்மாஸ்பியர்ல இருந்து ஏரை சக் பண்ணி மேல இழுத்து அப்படியே மேல கொடுத்துட போகுது. மத்தபடி இதோட ஹெட்டர்ஸ், நாசிலோட பர்பஸ், ஃபில்லோட பர்பஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்புட் வந்து கண்டென்சர்ல இருந்து ஹாட் வாட்டர், இதோட அவுட்புட் இங்க கீழே செட்டில் ஆகுது எல்லாமே கோல்டு வாட்டர் 30°C ஆர் 25°C. எல்லாமே திருப்பி வந்து எங்க கோல்டு வாட்டர் எங்க போக போகுதுன்னா உங்களுடைய கண்டென்சருக்கு இன்புட்டா போக போகுது. That's all about the working principle of cooling towers. Natural draft na density difference ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபோர்ஸ்டு மெக்கானிக்கல் டிராஃப்ட் ரெண்டு இருக்கு. ஃபோர்ஸ்டு டிராஃப்ட்னா பாட்டம்ல ஃபேனை வச்சிருங்க, இன்டியூஸ்டு டிராஃப்ட்னா டாப்ல ஃபேனை வச்சிருங்க. ஓகேவா? இப்போ வந்து so far we discussed about the cogeneration system and the cooling tower concept. ஃபைனல் கான்செப்ட் ஒண்ணு என்ன நம்ம வச்சிருந்தோம், டிராட் சிஸ்டம். அந்த டிராட் சிஸ்டத்துலயும் இந்த மாதிரி இதே ஃபோர்ஸ்டு இன்டியூஸ்டுன்னு வரும். அப்ப உங்களுக்கு வந்து ஈஸியா அது புரியும். அப்ப இன்டியூஸ்னா எண்டு அப்படி இல்லைன்னா டாப்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ்ட் அப்படின்னாலே பாட்டம் இல்ல இனிஷியல் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து ஈஸி, என்னைக்குமே வந்து மறக்காம இருக்கும். ஓகேவா? Okay students, if then we are going to discuss about the very interesting topic, a very important system involved in the thermal power plant, Draught system. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல வந்து லாஸ்ட் கான்செப்ட் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்பா, என்னன்னு பாத்தீங்கன்னா டிராட் சிஸ்டம். அது வந்து டிராஃப்ட்பா, இது வந்து டிராட், அது ஞாபகம் வச்சுங்க. அது என்ன சார் டிராட் சிஸ்டம் அப்படின்றது வந்து, இது வந்து பாய்லர்ல வந்து ஒரு பாய்லர் ஆர் தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். அதோட கான்செப்ட் வந்து எப்படி இருக்கு நீங்க கிளியரா டிராட் அப்படின்னாலே கிரியேட்டிங் ப்ரெஷர் டிஃபரன்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. அது என்ன சார் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படின்னாலே, pressure is always flowing from where to where பா, ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் தான் டிராவல் ஆகும். அப்ப கண்டிப்பா பாய்லருடைய பாட்டம் போர்ஷனுக்கு நேம் என்ன நான் சொல்லியிருக்கேன், நான் இனிஷியலாவே கிரேட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இல்ல ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல வந்துதான் நம்ம ஃபயரிங் நடத்துவோம். பாய்லர் அந்த கோலை பர்ன் பண்ணீங்கனாலே we are getting flue gases, enormous amount of flue gases. அது வந்து அப்ப அந்த பாய்லருடைய ஃபர்னஸ் பகுதியில வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், வெரி ஹை பிரஷர். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பாய்லர் ஃபர்னஸ் செக்ஷன்ல இருந்து அதுக்கப்புறம் நிறைய செக்ஷன் இருக்கு, எக்கனாமைசர் இருக்கு, ஏர் ப்ரீ ஹீட்டர் இருக்கு, நம்ம சிம்னி வரைக்கும் நம்ம இதை கொண்டு போகணும். ஓகேவாப்பா? அப்ப ப்ராப்பரா பிரஷர் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற ஹை பிரஷரைஸ்டு ஃப்ளூ கேசஸ் நம்ம சிம்னிக்கு கொண்டு போய் சிம்னியை விட்டு வெளியில எங்க அனுப்பணும், நம்ம சிம்னில இருந்து நமக்கு மேல டாப்ல வந்து அதை வந்து வெளியேற்றி விட்டுற முடியும். அப்ப ப்ராப்பரா பிரஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம எங்க போறோம், இந்த டிராட் சிஸ்டம். இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் யாருக்கு கிரியேட் பண்ணணும்ப்பா, பாய்லருடைய ஃபர்னஸ்ல இருந்து சிம்னியுடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பிரஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளூ கேசஸ் அங்கேயே இல்லாம ப்ராப்பரா டிராவல் ஆகி அப்படியே ஏர் ப்ரீ ஹீட்டர், எக்கனாமைசர் எல்லாத்தையும் டிராவல் பண்ணி, இஎஸ்பி எல்லாத்தையும் டிராவல் பண்ணி சிம்னியுடைய பாட்டம் போர்ஷனை வந்துருச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி மேல வந்து டாப்புக்கு போயிடும். அந்த பிரஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்ப்பா, நம்ம இந்த டிராட் சிஸ்டம். ஏன்னா ஃப்ளூ கேஸ் அங்கேயே செட்டில் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து இப்ப எக்கனாமைசர்ல வாட்டரை ப்ரீ ஹீட் பண்ண முடியாது, ஏர் ப்ரீ ஹீட்டர்ல ஏரை ப்ரீ ஹீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃப்ளூ கேஸை வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ணணும். அப்ப ஃப்ளூ கேஸை வேகமா அங்க இருந்து இழுத்து நம்ம கொண்டு வரணும். அந்த ஒரு ஒர்க்கு வந்து நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்கு. ஓகேவாப்பா? ஃப்ளூ கேஸ் அங்கேயே சுத்திட்டு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஃபயரிங் நடக்க நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் ஃபயரிங் நடக்காம அது வந்து புட் ஆஃப் ஆகாம அணைஞ்சு போறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஈவன் கம்பஷன் இல்லாம அன்ஈவன் கம்பஷன், அப்புறம் நிறைய வந்து தேவையில்லாத பொல்யூட்டட் கேஸ் வந்து இன்சைட் தி பாய்லர் ஃபர்னஸ்லயே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க வந்து பாய்லர் ஃபர்னஸ்ல எப்பயுமே ஹை பிரஷர் இருக்கும்பா. சிம்னியுடைய பாட்டம் போர்ஷன்ல வந்து நம்ம வந்து லோ பிரஷரை கிரியேட் பண்ணாதான் அங்க இருந்து ஹை பிரஷர் வந்து இங்க வந்து இந்த சிம்னியை நோக்கி டிராவல் பண்ண வைக்க முடியும். அந்த பிரஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன போறோம்னா இந்த டிராட் சிஸ்டம். அப்ப யார் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பாய்லர் ஃபர்னஸ் அண்ட் சிம்னி இன்லெட், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ளையிங் ரிக்வயர்டு குவான்டிட்டி ஆஃப் ஏர் டு தி ஃபர்னஸ். ஃபர்னஸ்ல வந்து கம்பஷன் நடக்கணும்ல, அதுக்கு ஃபயர் ஏர் வேணும்ல, அந்த ஏரையும் ரிக்வயர்டு குவான்டிட்டியில கொடுக்கறது யாரு, அது டிராட் சிஸ்டம். அதை நம்ம என்னன்னு பாத்திரலாம். அப்புறம் ரிமூவல் ஆஃப் பர்ன்டு கேசஸ் ஒண்ணு, இந்த ஃப்ளூ கேசஸ்க்கு பேர் தான் பர்ன்டு கேசஸ். அந்த பர்ன்டு கேசஸ் வந்து ஃபர்னஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், ஃபர்னஸுக்கு கம்பஷனுக்கு தேவையான ஏரை சப்ளை பண்ணணும், அதுவும் பண்ணணும். அப்புறம் அங்க இருந்து ஃப்ளூ கேஸ் வந்து சிம்னிக்கு கொண்டு வரணும். அப்ப பிரஷர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணணும். இந்த 3 வேலையும் கண்டிப்பா என்ன செஞ்சாகணும். செஞ்சா மட்டும்தான் அந்த ஃப்ளூ கேஸை நம்ம பாய்லர் ஃபர்னஸ்ல இருந்து சிம்னிக்கு கொண்டு வர முடியும். அதுக்குதான் இந்த டிராட் சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்ப இதுல வந்து there are 4 classifications are there. First classification natural draft, second one is the forced, induced, balanced. உங்களுக்கு தெரியும், இப்பதான் நான் ஃபோர்ஸ்ட்னாலே கண்டிப்பா என்ட்ரன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நானு இன்டியூஸ்ட்னாலே கண்டிப்பா அது வந்து ஏதோ ஒரு டிவைஸ் வந்து ஏதோ ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் லாஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டாப்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கூலிங் டவர்ஸ் சொல்லியிருப்பேன் நானு. அப்ப கூலிங் டவருடைய பாட்டம்ல வச்சிருப்போம், இல்ல என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்போம் சொல்லி இருந்திருப்பேன். இன்டியூஸ் டிராஃப்ட்னா மேல கூலிங் டவர்ல டாப்ல வச்சிருப்போம். இப்போ பேலன்ஸ் டிராஃப்ட்னா என்னன்னு பாத்துருவோம்.
நேச்சுரல்னாலே என்னப்பா ஞாபகம் வரணும், டியூ டு தி டென்சிட்டி டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஹீட்டான ஏர் இருக்கு அப்படின்னு நம்ம செட்டில் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஹீட்டான ஏர் ஒரே இடத்துல இருக்குமா, அது அப்படியே டியூ டு தி டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால இன்னொரு லோ டெம்பரேச்சர் ரீஜனை நோக்கி அப்படி மெதுவா டிராவல் ஆகும். அது வந்து நேச்சுரலா நடக்கும், எந்த விதமான மெக்கானிக்கல் எலிமெண்ட்டும் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம என்னன்னு பாத்துருவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது நேச்சுரல் டிராஃப்ட். டியூ டு தி டென்சிட்டி டிஃபரன்ஸ் ஆல்வேஸ் air is flowing from high pressure high temperature region to low pressure low temperature region. இது நடக்கிறது density difference நால. ஓகேவா, first we are going to see about the natural draft. Okay, this diagram shows the natural draft. அப்ப இது இந்த டவர் பெரிய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருந்தேன்ப்பா, இந்த டிராட் சிஸ்டம்னாலே நீங்க நல்லா ஞாபகம் வைக்கணும், சிம்னி. அந்த ஃப்ளூ கேஸை எப்படியாச்சும் இந்த சிம்னிக்கு கொண்டு வரணும், அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க பாய்லர் ஃபர்னஸ்ல இருந்து அப்படியே எல்லாத்தையும் கடந்து மெதுவா இங்க வருதுப்பா. நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து நேச்சுரலா நடக்கும். நம்ம உள்ள வந்து எந்த மெக்கானிக்கல் டிவைஸும் இல்லாம இப்ப வந்து அப்படியே ஃப்ளூ கேஸ்னா டெம்பரேச்சர் இருக்கும்ல, டெம்பரேச்சர் இருக்கும், கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இருக்கலாம். அது வந்து அப்படியே இந்த ரீஜன் அப்படியே அப்ப இங்க இருக்கிற ப்ரெஷர் டெம்பரேச்சர் காட்டிலும் டாப்ல இருக்க ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரொம்பவும் கம்மியா இருக்கும். அப்ப இது வந்து இப்ப டென்சிட்டி ஆஃப் கேசஸ். ஏன்னா கேஸ்ன்றது என்னது, ஒண்ணுமே இல்ல, ஃப்ளூ கேஸ். அதான் டென்சிட்டி ஆஃப். இது வந்து வெளியில வந்து ஏர் இருக்குது. இது ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. சிம்னி ஹைட் பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட்ல ஒரு 70 மீட்டர்ஸ் ஹைட் இல்ல 80 மீட்டர்ஸ் ஹைட் 90 மீட்டர்ஸ் ஹைட்ல சிம்னியோட ஹைட் இருக்கும். எல்லா பர்ன்டு கேசஸையும் நம்ம சிம்னி வழியா வெளியில அனுப்பணும். அப்ப எப்படி அனுப்புறோம், த்ரூ டென்சிட்டி டிஃபரன்ஸ் இல்ல நேச்சுரல் டிராஃப்ட். அப்ப இங்க வந்து இப்ப ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் இங்க எப்படி இருக்கும், ரொம்ப ஹையா இருக்கா, அப்ப மேல வந்து டாப்ல வந்து லோவா இருக்கும். அப்ப அதுவா மெதுவா அப்படியே ஸ்லோவா அப்படியே எதை நோக்கி ரீஜன் தாண்டி அப்படியே எங்க போகும், இந்த லோ டெம்பரேச்சர் ரீஜனுக்கு போகும். இது நேச்சுரலா நடக்கும், எந்த விதமான மெக்கானிக்கல் டிவைஸும் யூஸ் பண்ணாம நடக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, நேச்சுரல் டிராஃப்ட். இது இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காது, எஃபிஷியன்டா இருக்காது. அதனாலதான் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், மெக்கானிக்கல் சைடை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபேனையோ இல்ல ஒரு ப்ளோயரையோ யூஸ் பண்ணி குயிக்கா இந்த ஃப்ளூ கேஸை இது வழியா வெளியில தள்ளி விட்டுறணும். குயிக்கா ஃப்ளூ கேஸை வந்து அங்க வாயில ஃபர்னஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து சிம்னிக்கு கொடுத்து, சிம்னில இருந்து டக்குன்னு வந்து அட்மாஸ்பியர்ல கொடுத்துடணும். நேச்சுரல்னா ஒண்ணுமே இல்லதாங்க. இங்க என்னன்னு பாருங்க, இங்க வந்து வெரி வெரி ஹை டெம்பரேச்சர் கேஸ் இருக்கும், மேல வந்து லோ டெம்பரேச்சர் ஏரியா ஆட்டோமேட்டிக்கா டிராவல் நடக்கும் டியூ டு தி டென்சிட்டி டிஃபரன்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் see about the second Draught system. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இங்க ஃபேன் ஆர் ப்ளோயர், அது ரெண்டு ஃபேன்னாலும் சரி ப்ளோயர்னாலும் சரி அதோட அவுட்புட் என்னப்பா, பிரஷரைஸ்டு ஏர். அப்ப டிராஃப்ட் சிஸ்டம் உடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், டு ப்ரொவைட் தி ஏர் ஃபார் ப்ராப்பர் கம்பஷன் அப்படின்னு சொன்னோமா. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இதுதான் கிரேட் இல்ல ஃபர்னஸ் எப்படினாலுமே பேர் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ப்ளோயர் வந்து இனிஷியலா வந்து ப்ளோயர்ல இருந்து ஏர் வந்து ப்ரெஷரைஸ்டு ஏர் எங்க கொடுத்துறோம் பாத்தீங்கன்னா, எங்க கொடுக்குறோம், இந்த ஃபர்னஸ்க்கு கொடுத்துறோம். அப்ப ஃபர்னஸ்ல வந்து ஏர் வந்துருது, ஃபியூவல் வந்து கோல் வந்துடும், பேர்னிங் நடந்துகிட்டே இருக்கும். ஹை ப்ரெஷர்ல இந்த இடத்துல ஏர் வந்து போய்கிட்டே இருக்கு. ஓகேவா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஹை ப்ரெஷர்ல இந்த ஏர் போயிட்டே இருக்கு, இந்த ஃப்ளூ கேஸும் அப்படியே மெதுவா இங்க டிராவல் ஆகி இப்படியே போயிட்டே இருக்குப்பா. இப்படியே போகுது, இது சிம்னி வழியா அப்படியே அலோவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கிறோம். ஆனா இப்ப இந்த டிராஃப்ட்ல வந்து ஒரு சின்ன என்ன சொல்றதுன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து வர ஏர் வெரி வெரி ஹை ப்ரெஷர். அப்ப இந்த இடத்துல வந்து இங்க வந்து எப்பவுமே லோ ப்ரெஷர் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இப்ப பாய்லருக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த டோரை நம்மளால என்ன செய்யவே முடியாது, ஓப்பனே பண்ண முடியாதுன்னா வெரி வெரி ஹை ப்ரெஷர். அதை ஓபன் பண்றோம் அப்படின்னாலே அதுல என்ன நடந்திருக்கும், ஏன்னா எல்லாமே இங்க இருந்து எல்லா ஹை ப்ரெஷர் கேஸும் இங்க இருந்துட்டே இருக்கும். ஏன்னா மெதுவா தான் அப்படி போயிட்டே இருக்கு. அப்ப இன்ஸ்பெக்ஷன் அப்போ இந்த டிராஃப்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டியூரிங் தி இன்ஸ்பெக்ஷன் இல்ல ப்ராப்ளம் டைம்ல பாய்லருடைய ஃபர்னஸை வி கான்ட் ஓபன். ஓகேவா, ஒண்ணுமே அப்பனா எப்பயும் போல ஃப்ளோ இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா நேச்சுரல் டிராஃப்ட் தவிர்த்துட்டு இது பார்க்கும்போது கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல் தான், அது வந்து நான் இல்லையே சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் நேசா வச்சிருக்கோம், அது வந்து இனிஷியலா ப்ளோயர் இல்ல ஃபேனை வச்சீங்க அப்படின்னா வெளியில இருந்து ஏரை சக் பண்ணி ப்ரெஷரைஸ்டு ஏரை உள்ள கொடுத்துட்டு அது வந்து நல்லா கம்பஷன் நடக்க வச்சுட்டு மெதுவா அந்த ஃப்ளூ கேஸ் உள்ள. ஆனா இன்ஸ்பெக்ஷன் அப்ப மட்டும் இதை நம்மளால ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. இந்த ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட்க்கு இருக்குப்பா. ஓகேவா, எப்பயுமே ஆல்வேஸ் பாய்லருடைய ஃபர்னஸ் அபோவ் அட்மாஸ்பியரிக் பிரஷர்லயா மெயின்டைன் ஆகும், நம்மளால ஓபன் பண்ண முடியாது. இப்ப செகண்ட் டிராஃப்ட், this is the second Draught system, induced Draught. அப்புறமேட் பாருங்க, இப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் பாய்லர் ஃபேனையும் ப்ளோயரையும் எங்க வச்சிருக்கோம், எண்ட் ஆஃப் தி சிம்னியோடைய
ஸ்டார்டிங்ல இங்க முன்னாடி வச்சிருக்கோம், சிம்னிக்கு முன்னாடி வச்சிருக்கோம். அப்ப இந்த ஃபேன் இல்ல ப்ளோயர் சுத்த 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 இங்க என்ன கிரியேட் ஆகும், நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்குமா. அப்ப இங்க வந்து பாய்லர் ஒரு ஃபேன் சுத்துது அப்படின்னால அதோட எண்ட்ல, அதாவது ஐ போர்ஷன் சென்டர் போர்ஷன்ல வந்து கண்டிப்பா நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கும். அப்ப உள்ள வந்து பாய்லர்ல இங்க என்ன செய்யறோம், இங்க வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்ப இந்த ஹை ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க நோக்கி வரும், இந்த வந்து இங்க வந்து லோ ப்ரெஷர் நோக்கி வரும். அப்ப வந்து இங்க வந்து ஏர் வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனா இங்க ஏர் வந்து எப்படி கொடுக்குறோம், நார்மல் ஏர் மட்டும் போகுது, கொஞ்சம் ஃபோர்ஸ்டா போக மாட்டேங்குது. நார்மல் ஏர் அட்மாஸ்பியர்ல இருந்து அப்படி உள்ள போகுது, அது எந்த அளவுக்கு உள்ள போய் சேரும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் போனா கொஞ்சம் வேகமா போகணும். இப்படி இந்த நம்ம இங்க வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணலையா, அப்ப நார்மலா சும்மா ஓப்பன்ல மட்டும் இருக்கு. அப்ப நார்மல் அட்மாஸ்பியரிக் ஏர் மட்டும் சும்மா போயிட்டே இருக்கு, ஆனா வேகமா போனா கொஞ்சம் நல்லது. அது ஒரு இங்க டிஸ்அட்வான்டேஜ். சரியாப்பா. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்றோம். இங்க அப்ப வந்து இங்க ஆல்ரெடி நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கு, இது வந்து சாதாரண அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருக்கு. அப்ப ஃபர்னஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பர் ஃபயரிங் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுப்பா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சமா ப்ரெஷரைஸ்ட் ஏர் போகணும். போனா மட்டும்தான் கொஞ்சம் குயிக்கா நடக்கும். கொஞ்சம் இந்த ஃப்ளூ கேஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமா வெளியில வரும். யாரை நோக்கி, இந்த இருக்கிற ப்ளோயரை நோக்கி. அதாவது ப்ளோயரோ ஃபேனோ நம்ம வந்து எண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டிராஃப்ட் பேர் வந்து இன்டியூஸ்டு டிராஃப்ட். அப்ப சிஸ்டத்துல இருந்து எல்லாத்தையும் சக் பண்ணி யாரு கொடுக்கும், இது எது கொடுக்கணும், சிம்னி கொடுக்கும். ஒண்ணுமே இல்லப்பா, எனக்குமே இனிஷியல்லையும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்ட் ஏர் தேவை. இங்க ப்ரெஷரைஸ்ட் ஏர் நம்மளால சப்ளை பண்ண முடியல. அப்ப வந்து இங்க இடத்துல வந்து ஃபயரிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நடக்கும், மூவ்மெண்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன்னால மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இருந்து எடுத்துக்கிட்டே இருப்போமே தவிர இதுலயுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாருங்க, பேலன்ஸ்டு டிராஃப்ட். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா இருக்கும். இங்க இருந்து நமக்கு தேவையான கம்பஷனுக்கு தேவையான ஏரையும் நல்லா கிளியரா ப்ரெஷரைஸ்டா கொடுப்போம். நல்லா ஃபாஸ்டா நல்லா கம்பஷன் ஃபயரிங் சூப்பரா நடக்கும். இந்த இடத்துல நம்ம நல்ல நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சல்லு சல்லு வேகமா வேகமா நல்லா ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஃப்ளூ கேஸ் வந்து யாரை நோக்கி போகும், இந்த சிம்னியை நோக்கி போகும். அப்ப என்ன சார் இதுக்கு பேரு அப்படின்னா, இதுக்கு பேரு தான் பேலன்ஸ்டு டிராஃப்ட். இனிஷியலாவும் ஒரு ஃபேன் ப்ளோயர் வச்சிடணும், ஃபைனலாவும் ஒரு ஃபேன் ப்ளோயர் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ளோயர் வந்து நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும், இந்த ப்ளோயர் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ்டா இங்க இருக்கிற ஃப்ளூ கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடா வந்து யாரை நோக்கி போகணும், இந்த ப்ளோயரை நோக்கி போய் சிம்னி வழியா அடிச்சு வெளியில கிளப்பிடணும். எப்படியாவது இந்த ஃப்ளூ கேஸை இந்த சிம்னிக்கு மேல கொண்டு போயிடணும்ப்பா. அதுதான் நமக்கு இந்த டிராட் சிஸ்டத்தோட எய்ம். இப்ப நேச்சுரலா நடந்துச்சுன்னா அது என்னைக்கு போய் சேரும் அப்படின்றது நமக்கு தெரியாது, வெளியில ஸ்லோவா இருக்கும். ஃபோர்ஸ் டு வச்சோம் அப்படின்னாலே இனிஷியலா இந்த இடத்துல வந்து ரொம்பவும் வந்து அப்நார்மல் கம்பஷன் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் இப்ப நம்மளால ஓபன் பண்ண முடியாது, அதுலயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. இன்டியூஸ்ட் அப்படின்னு வச்சோம்னாலே இனிஷியலா வந்து நம்மளால ப்ரெஷரைஸ்டு ஏர் கொடுக்க முடியல. அப்ப வந்து இங்க மூவ்மெண்ட்டே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்றோம். நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் பண்றதுனால நம்மளால வரும், ஆனா இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஃபயரிங் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியல. பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்றது வச்சுட்டீங்கன்னா ரெண்டு ஃபேன் இல்ல ப்ளோயர் ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான்ப்பா. ஃபேன்னா கொஞ்சம் ப்ரெஷரைஸ்ட் ஏர் ஜாஸ்தியா இருக்கும், அதை விட ப்ரெஷரைஸ்ட் ஏர் கொஞ்சம் கம்மியா கொடுத்துச்சு அது பேருனா அது பேர் ப்ளோயர். ஓகேவாப்பா. கம்ப்ரஸர்னா இது ரெண்டையும் விட அதிகமான ப்ரெஷரை வந்து வெளியே பண்றதுதான் கம்ப்ரஷர், அது உங்களுக்கு தெரியும். அப்ப பேலன்ஸ்டு டிராஃப்ட்ல என்ன சொல்ல போறோம், இனிஷியலாவும் ஒரு ஃபேன் ஆர் ப்ளோயர் வைக்க போறோம். சிம்னியோடைய என்ன சொல்றதுன்னா ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு ஃபேன் ப்ளோயர் வச்சிட்டோம்னா இங்க வந்து ஒரு ஹை ப்ரெஷர், இங்க எப்பவுமே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். வேகமா நல்லா ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இங்க இருந்து ஃப்ளூ கேஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபேன் வழியா வெளியில போய் சிம்னி வழியா வெளியில போயிடும். நமக்கு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும்னா உடனே குயிக்கா எடுத்து பாத்துக்கலாம். ஏன்னா இங்க இருந்து மூவ்மெண்ட் வெளியில போய்கிட்டே இருக்குல்ல, ஃப்ளோ வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஃப்ளோ வந்து இங்க அக்குமுலேட் ஆகுறது இல்ல பேலன்ஸ் டிராப்ல. ஓகேவா. இதுதான் வந்து டிராட் சிஸ்டம். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னாலே இங்க இருந்து எக்ஸாஸ்ட் ஃப்ளூ கேசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சிம்னி வழியா வெளியிட போகணும். இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். பேலன்ஸ்டு நேச்சுரல் தட் இஸ் நோ யூசஸ். ஃபோர்ஸ்ட்ல நம்மளால இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. இன்டியூஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ள இருக்கிற ஃபயரிங் ப்ராப்பரா நடக்காது, ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும். பேலன்ஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால நல்ல ஃபயரிங்கே கிரியேட் பண்ண முடியும். அந்த ஃப்ளூ கேஸ் ஃப்ளோவையும் நம்ம ஸ்மூத்தா வெளியில கொண்டு வந்து நம்ம சிம்னி வழியா அதை அலோவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். சோ ஃபார் கொஞ்சம் லென்த்தியா தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ. இருந்தாலும் கான்செப்டை வந்து நல்லா மைண்டுக்கு கொண்டு போங்க. வீடியோ வந்து ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம அப்கமிங் சில வீடியோல வந்து கொஞ்சம் தான் நான் ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் யூனிட் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து 50% அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. குட் பை.